सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। இந்த திருஷ்ய விவேகம் 32வது ஸ்லோகம். இங்க வெளிச்சமா ஒரு பெரிய உண்மையை எடுத்து சொல்ல போறார். அந்த ஸ்லோகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு ஆளா, 2 ஆளா, 3 ஆளா? நம்ம எல்லாம் நம்ம 3 பேரா? இப்போ சுந்தரம்னா 3 சுந்தரமா? எப்படி 3 ஆகும்? அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நாம உண்மையிலே யாரோ அதுக்கு ஒரு பேர், நம்ம தப்பா நினைக்கிறது யாரோ அது ஒரு பேரு, அது இல்லாம இன்னொரு பேரையும் வச்சு கொண்டிருக்கோம். அந்த 3 பேர் யாருக்காவது தெரியுமா? நம்ம உண்மையான ஆள், உண்மையான நாம யாரு? பேரு அந்த சுலோகத்துல சொல்லி இருக்கு. இப்ப சொல்றேன், ஒரே ஒரு உண்மைதான் எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த ஒரே ஒரு உண்மைய 3 விதத்துல வர்றப்போ 3 உண்மையாத்தான் இருக்கும். அப்போ 3 உண்மை, 3 சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சத்தியம் இன்னொரு சத்தியமா காட்டி அந்த சத்தியத்திலிருந்து திரும்ப இன்னொரு சத்தியமா காட்டப்படுதுன்னு வைங்க, மொத்தம் எத்தனை சத்தியமாச்சு அப்படின்னு நினைக்க. 3 ஒரே சத்தியம்தான். ஒரு சத்தியத்தை வச்சுக்கணும், மற்ற 2 சத்தியத்தை விட பழகணும். பாரமார்த்திகம் அப்படின்னு ஒரு சத்தியம். பாரமார்த்திகம்னா என்னது? அதான் பரம், உண்மையா இருக்கக்கூடிய ஒரு சத்தியமானது. விவகாரிகம், விவகாரிகம்னா என்னது? ஆமா, பொய்யான உண்மை. அதாவது உலகம். இந்த புத்தகத்தினுடைய பேர் மூலமா சொல்றதா இருந்தா திருஷ்யம், இன்னொரு விதமா சொல்றதா இருந்தா படைக்கப்பட்ட பொருள், இன்னொரு விதமா உதாரணத்தை காட்டி சொல்றதா இருந்தா பார்க்கப்படுகின்ற பாம்பு. பாருங்க எத்தனை விதம் வருது. அது சத்தியம்தான். பாம்பு உண்மையா பொய்யான்னு கேட்டா சத்தியம்தான், உண்மைதான். அது ஏன்னா பார்க்கணும்ல, பார்த்து அதோட விளையாண்டு அதனுடைய விளைவுகள்லாம் ஏற்படுத்தி கொண்டு நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம் பாருங்க. இந்த விவகாரிகமான இந்த உலகத்துல வாழ்றப்போ சுகமும் அனுபவிப்போம், துக்கமும் அனுபவிப்போம். ஆனா இது பொய்ன்னு யாராவது அனுபவிப்பாங்களா? உண்மை நெஞ்சு அனுபவிக்கிறான் இல்லையா? இந்த விவகாரிகத்திலேயே பிடிக்காம வெறுப்பா ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தா, இந்த விவகாரிகள் ஏற்கனவே அது எல்லாமே விவகாரிகம் தான். அவன் வாழ்க்கையில அவனுக்கு பிடிக்காம போய் ஒரு வெறுப்பு உண்டாகி அவன் ஏண்டா இது பண்ணோம், இதை விட்டுறணும் போல தோன்றப்போ அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாருங்க. இந்த விவகாரமே போக மாட்டேங்குது அப்படின்பா. அப்ப விவகாரம்னு சொல்றான் பாரு. விவகாரம்னா என்னது? பிரச்சனைங்கிறான். அவங்க எல்லாம் விவகாரம்னு சொன்னாலும் பிரச்சனைன்னு அர்த்தம். உண்மையில விவகாரம்னா என்னது? படைக்கப்பட்ட பொருள்ல நம்ம கையாளுகின்ற ஒரு செயல், அதான் விவகாரிகம்னு சொல்றது. பாரமாத்தியத்தில் இப்பெல்லாம் செய்யப்படுறது இல்லை, விவகாரத்தை தான் செய்வோம். அதனால 3 தனித்தனி சத்தியங்கள் இருக்கிறதா நினைக்க கூடாது. உருவது ஒரே ஒரு சத்தியம்தான். அந்த சத்தியம் பார்க்கப்படுகின்றதுனால நம்ம இப்போ பரம் பொருளாகிற பிரம்மத்தை பார்க்கறதுன்னு சொல்லக்கூடாது. பரத்தையும் விவகாரியத்தையும் இணைச்சு பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அவன் பேர் தான் ஈஸ்வரன்.
அவன் தான் இப்ப நேரியோட வாழ்றான் இல்லையா? தினமும் காலையில சூரியன் வரலன்னு வைங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம தூங்கிட்டே இருப்போம். சூரியன் வரலன்னா நம்ம தூங்கிட்டே இருப்போம், வேலை செய்ய மாட்டோம், ஸ்தம்பிச்சிடும். உலகம் சுத்திட்டே இருக்கு, திடீர்னு சுத்த மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? இது நியதி. இந்த நியதி ஒரு நிமிஷம் கூட அவன் வேலை செய்யாம இருக்கிறது இல்லையே. அந்த நியதியை கையாளுற ஆள் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுதுன்னா, விவகாரியம் எங்க தொடங்கிச்சோ அங்கே வந்துட்டான். விவகாரம் எங்க தொடங்குது? ஆரம்பத்துல ஆகாசத்துல தொடங்குது. முந்தி ஆகாசம்லாம் இருந்ததில்லை, பிரம்மம் மட்டும் இருந்துச்சு. இந்த ஆகாசத்திலிருந்து ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது. அது உபனிஷத்துல ஒரு வாசகமா வருது, தெரியுங்களா? என்னது அது? ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹ, ஆபஹ் பிருத்திவி. பிருத்திவி நிலம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ எங்க ஆரம்பிச்சு? ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு நிலம் வரைக்கும் வந்துருது. வந்தாலும் கூட நம்ம பார்க்க முடியாது. ஆகாசத்தையோ வாயுவையோ அக்னியையோ தண்ணீரையோ நிலத்தையோ பார்க்க முடியாது. நம்மளால பார்க்க முடியாது, தொட முடியாது, எதுவும். இப்ப தொடுறோம். இது தொடுறதுக்கு முன்னால அது வந்தது. அதனால அது மட்டும்தான் வந்தது. ஆகாசம்னா ஆகாசம் மட்டும்தான் வந்தது. ஆகாசத்துல எவனும் கலக்கப்படல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாடா நீ கூட வாட, நீ வா, அப்படிலாம் கலக்கப்படல. ஆகாசம் மட்டும் வந்தான். அந்த ஆகாசத்துல குணம் இருந்தது. குணம்னா கேரக்டர். ஒட்டாதுங்கிறத விட மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாத்திரம் அது மட்டும்தான் இருக்குது அவங்ககிட்ட. அது அதாவே இருக்கிறதுனால அது தன் மாத்திரை. தன் மாத்திரைன்னா என்ன பொருள்? ஆகாசத்துக்கு ஒரு தன் மாத்திரை இருக்கு. அது என்ன மாத்திரை? அது என்ன செய்யும்? ஆகாசத்துக்கு என்ன குணம்? அது அந்த ஆகாசத்தினுடைய குணம் தான் கேட்கிற தன்மை, சப்தம். அப்புறம் வாயு வந்துச்சு. ஆகாசத்திலிருந்து வாயு வந்துச்சு. வாயுவுக்கு ஒரு தனி விசேஷமான ஒரு குணம் இருந்துச்சு, ஸ்பர்ஷம். ஆனா ஸ்பர்ஷம் மட்டும் இல்ல, சப்தமும் சேர்ந்து இருக்கும். ஏன்? அவங்க வந்துச்சு, கொஞ்சம் இழுத்துட்டு வரலாம். இது ஈஸ்வரங்கிட்ட இருந்து கதையை சொல்றோம். சாதாரண நம்ம வீட்டுல பேசுறதும் உண்டு. நம்ம இந்த சாதாரண குடும்ப விஷயங்கள் ரகசியங்களை பேசுறத நீங்க படிக்கிற சாஸ்திரங்களை இணைச்சு பாருங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன தெரியுமா? அப்ப மாதிரியே பிள்ளை இருக்காண்ட அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப மாதிரியே பிள்ளை இருக்கான்னா அப்பம் கொண்டு அப்படியே ஊற்றி வச்சிருக்குங்களாம். அப்ப ஆகாசம் அதுக்கிட்ட இருக்குமா இல்லையா? அதனால அப்ப மாதிரியே எல்லாம் இருக்கு. அவனுக்குன்னு தனியா விசேஷம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கும். அப்பா கூட மிஞ்சி இருப்பான், சொல்ல முடியாது. அது மாதிரி ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னின்னா. இப்ப அக்னிக்கு ஒரு தனி தன்மை இருக்கும். இந்த அக்னிக்கு ஸ்பர்ஷமும் இருக்கும், சப்தமும் இருக்கும், வெளிச்சமும் வருது, சூடு தன்மையும் இருக்கும். அதனால பாருங்க, அக்னியை பத்த வச்சா புஷ்னு சப்தம் வரும். தொட்டோம்னா ஸ்பர்ஷம், பார்க்கவும் முடியுது, வாயுவை பார்க்க முடியாது. அதனால இதனுடைய தனித்தன்மை என்னன்னா பார்வை. இது மாதிரி அடிச்சு அக்னியிலிருந்து இன்னொன்னு வருது, அது ஆப்ப நீர் டேஸ்ட். அது இல்லைன்னா யாரும் பார்க்க முடியாது. ஆனா அது அத்தனை கலந்து அவங்ககிட்ட இருக்கு. அதனால அக்னியை கையில பிடிக்க முடியாது, தண்ணி கையில பிடிக்கலாம். ஆனா கையில பிடிச்சி எங்காவது கொண்டு போகணும்னா ஒரு கண்டெய்னர் தேவைப்படும். அப்போ இந்த ஆப்பாவில இருந்து நிலம் வருது பிருத்திவின்னு, அது பக்கா சாலிடு, கெட்டியான தன்மை.
ஆனா பார்க்க முடியாது, தொட முடியாது. இப்போ நம்ம பேசுறத, ஆனா கெட்டியான தன்மைன்னு பேசுறோம். கெட்டியான தன்மை பேசுறதுன்னா அதுக்கு என்ன பொருள்? கெட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தமா? கெட்டியான தன்மைன்னா விடாப்பிடியா பிடிச்சு கொள்ளக்கூடிய தன்மை. அது என்னது விடாப்பிடியா பிடிச்சு கொள்ற தன்மை? கேரளாவுக்கு போகட்டும், சென்னைக்கு போகட்டும், பெங்களூருக்கு போகட்டும், எந்த ஊருக்கு வேணாலும் போகட்டும், ட்ரெயினில் போகட்டும், ஃப்ளைட்டில் போகட்டும், ஆனால் டாக்டர் ஆகிய ஒருத்தர் எங்கே போனாலும் அவர் விடாமல் பிடிச்சு கொண்டு போகிறது ஒன்று இருக்கு. அது என்னது பாருங்க, ஸ்டெதஸ்கோப் போய் சொல்றாரு. தான் ஒரு அதை விட்டுட்டு போச்சு பார்க்கலாம். பற்று அல்ல, அதுக்கு பேரு தன்மை. எப்போ படிச்சு பட்டம் வாங்கி டாக்டர்னு பேர் வாங்கிட்டு பின்னால போட ஆரம்பிச்சார பேரோட நாமமும் இதுவும் கலந்துச்சு, அதை விட மாட்டார். அதுதான் இங்க. இப்போ இந்த 5 பேரும் அவங்கதான் வச்சுருந்து தனித்தனியா இருந்தாங்க, கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த ஈஸ்வரன் இப்ப என்ன பண்றாரு? பாவம் மக்கள் அனுபவிக்கட்டும், இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கட்டும், ஏன்னா அவங்க கர்ம வினைகள்லாம் அனுபவிச்சு அவங்க தீர்க்கட்டும் அப்படின்னு நினைச்சு அனுபவிக்கிற மாதிரி இதை உற்பத்தி பண்றாரு. அப்படி உற்பத்தி பண்ணணும்னா ஆகாசத்துக்கு கொடுங்கவா, உங்ககிட்ட இருக்கிறது நீ பாதி வச்சுக்கோ, நிச்சயம் பாதி இருக்கிற அதில் காய் பண்ணி மற்றவங்க கொடுத்துரு அப்படின்னு இந்த அப்பா குழந்தைகளுக்கு முறுக்கோ லட்டோ கொண்டு பிரிச்சு கொடுன்னு சொல்ற மாதிரி பிரிச்சு கொடு சொல்லிடுவார். ஆகாசத்துக்கு சொல்லிடுவார், வாய்க்கு சொல்லிடுவார், ஓம் பாதியை நீ வச்சுக்கோ, மற்றது அதை பங்கு பிரிச்சு கொடுத்து. அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்னென்ன இருக்கும்? எல்லாருடைய பங்கும் அரைக்கிற பங்கு இருக்கும். பாதி அளவு வச்சிருக்கான், மிச்ச பாதியை தானே 4 பங்கு பண்ண, அப்ப அரைக்கிற பங்கு தான். அப்போ 1/8 எல்லாருக்கையும் இருக்கும் மற்றவங்களுடைய தன்மை பிளஸ் அவங்களுடைய தன்மையை 0.5% அப்படியே. இப்படி கலந்தானோ இல்லையோ என்ன ஆச்சு தெரியுமா? கண்ணுக்கு தெரியுற ஆகாசம், ஸ்பர்ஷம் பண்ற வாயு, அக்னி, நிலம் எல்லாம் கண்ணுக்கு முன்னால வந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாம் என்னது? இப்ப பார்க்கறது 5 பூதங்கள். அந்த பூதம் இப்படி வந்ததுன்னா இது மிக்ஸ் ஆகி வந்தது. அதனால யாராவது ஏதாவது விற்கிறப்போ கலப்படம் பண்ணாங்கன்னா திட்டாதீங்க. ஏன்னா பகவானே கலப்படம் பண்ணியிருக்காரு. கலப்படம் பண்ணிட்டு இப்ப நீங்க அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதனால இந்த தன்மை மனிதனுக்கையும் வந்திருக்கு. அதனால முடியாது, பியூரா எதுவும் கொடுக்க முடியாது. இன்னொன்னு சொல்லுங்க, கொல்லம் கிட்ட போய் பாருங்க, ஒரு தங்கத்தை நகை பண்ணு, ஆனா எதுவும் கலக்க கூடாது, பியூர் தங்கத்தை நகை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது என்ன? ஏங்க பாருங்க, அப்ப கலப்படம் இல்லைன்னா அனுபவிக்க முடியல. இவ்வளவு பெரிய உண்மை இந்த திவ்ய விவேகம் சொல்லுதுங்க, அத்தனை உண்மையும். அதனால 3 விதமான சத்தியங்கள் இருக்கு. அது அத்தனையும் நாம அனுபவிக்கணும்னா பொய் நிறைய சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட எத்தனை உடம்பு இருக்கு? 3 உடம்பு இருக்கா? அப்போ 3 உடம்புக்கும் 3 ஆள் இருப்பான். சாட்சி, சாட்சின்னா தி பர்சன் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ், அவன் தான் சாட்சி. எதை அனுபவிக்கிறானோ அவன். ஸோ இந்த சரீரத்தை அனுபவிக்கிறத ஒருத்தர் இருக்கான். சரீரத்தை விட்டு அந்த கர்ணத்தை அனுபவிக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கான். 2 ஆளாச்சா? இன்னொருத்தர் இருக்கான், ஆதி காரணமா இருக்கு பாருங்க. சரீரம், இந்த சரீரமும் அந்த கர்ணத்துல வரக்கூடிய சரீர காரணையும் சேர்த்து அதுக்கு முன்னால ஒருத்தர் இருக்கான். அவனும் சேர்த்து கொண்டீங்கன்னா அவன் முதல் ஆள். அதுதான் முதல் ஆளு. 2வது ஆளு சரீரம். இந்த 3 கலந்து வந்ததுதான் இந்த ஜீவன். அதனாலதான் இங்க சொல்றார், இந்த 3 நியதி பிரகாரம் ஈஸ்வரனோட நம்மளை ஐக்கியப்படுத்தணும். அத 32வது ஸ்லோகம் படிக்கிறப்போ சொல்லுவான் பாருங்க.
அவச்சின்ன சிதாபாசக. அவச்சின்னா எல்லைக்கு உட்படுத்துறது. உனக்கு இவ்வளவுதான் லிமிட்டு, இவாள் கிராசிங் தி லிமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை தாண்டக்கூடாது. எல்லைக்கு உட்படாத ஒரு பொருளை எல்லைக்கு உட்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? உட்படுத்த முடியுமா? ஆனா உட்படுத்திட்டேன்னு நீங்க சொல்றீங்க. உட்படுத்த முடியாதது, ஆனா உட்படுத்திட்டோம். நம்ம உட்படுத்திட்டு அதை உட்படுத்தப்பட்ட பிறகு அது சொல்லுது நான் இதுக்குள்ள இருக்கிறவேன் அப்படின்னு. அதுதான் தப்பானது. எல்லைக்கு உட்படுத்த முடியுமா? எப்போ உட்படுத்தணும்? எல்லைக்கு உட்படாத ஒரு பொருளை உட்படுத்திட்டு ஒரு பேரை வச்சுட்டோம். அது எங்க? யார் சொல்லுவா? ஹாலும் ரூங்கிறது ஒரு ஆன்மா. இப்ப எதுவும் சம்பந்தப்படுத்தல, அது ஆன்மா. ஹாலுங்கிறது ஒரு ஆன்மா. அதை பிரம்மம்னு சொல்ல போறோம், அது வேற. இது ஆன்மா. இதே ஆன்மா பேர்ல சொல்றது, அந்த ஹாலுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ரூமா ஆன்மான்னு சொல்லிட்டீங்கன்னா வெரி குட். இன்னும் கை வைக்கணும் கொஞ்சம் உற்சாகமா. இது ஆன்மான்னு சொன்னீங்கன்னா அதை ஆன்மா சொல்லணும். அப்ப பரமான்மா, இந்த ஆன்மாவுக்கு அப்பாற்பட்டவை, அதான் ஹால். அப்போ தத் அப்படிங்கிறது இந்த ஹால், துவங்கிறது இந்த ரூம். அந்த தத்துங்கிறது பிரம்மம்னு சொல்லிட்டீங்கன்னா துவங்கிறது என்ன? இப்போ ஆன்மாங்கிறத அப்பா உள்ளத பரமான்மா சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ இத சொல்றப்போ பரமாத்மாவை நீங்க பிரம்மம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த லிமிட்டான ஆன்மாவை என்னன்னு சொல்லலாம்? அது பரபிரம்மம், இது பிரம்மம். பேர் பாருங்க, தத்துவங்கிறது பிரம்மம்னா துவங்கிறது என்ன? பிரம்மம் தான். அப்ப இதுவும் பிரம்மம் அதுவும் பிரம்மம் சொல்ல வித்தியாசமா சொல்லணும் இல்ல? இது ஆன்மா அது பரமான்மா சொன்ன மாதிரி. அப்ப என்ன சொல்லணும்? பார்த்தீங்களா, ஒரு படம் செஞ்சிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, பரபிரம்மம்னா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மமுக்கு அப்பால உள்ளது, இது லிமிட்ல உள்ளது, இது லிமிட்டுக்கு அப்பால உள்ளது. எப்பவுமே நம்ம கண்ணுக்கு பெருசு தெரியுமா சிறுசு தெரியுமா? சொல்லுங்க. பெருசு தெரியும்னு நீங்க சொல்றீங்க ஒப்புக்கு, ஆனா பெருசு தெரியறது இல்லை. உங்களுக்கு எப்பவுமே சிறுசுதான் தெரியும். அது புள்ளியா இருந்தாலும் அதான் முதல்ல தெரியும். பாருங்க, ஒரு பெரிய வெள்ளை கலர் ஒரு ஸ்கிரீனுக்குள்ள இல்லாட்டி ஒரு பேப்பருக்குள்ள ஒரு சோத்துக்குள்ள நான் ஒரு சின்ன கருப்பு டாட் நடுவுல வச்சுட்டேன். உங்களை கேட்கிறேன், அங்க என்ன தெரியுது? ஏங்க நீங்க கருப்பை புள்ளிய போய் சொல்றீங்க? அதான் முதல்ல தெரியுது. அப்ப எது தெரியல? அந்த கருப்புக்கு வெளியில இருக்கிற வெள்ளைய நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தமா? தெரியுது, ஆனா இது பிரிடாமினா தெரியுது, பிரைமரியா இது தெரியுது, விவகாரிகம் தான் தெரியுது. விவகாரிகத்துக்கு பின்னாடி இருக்கிற பாரமாட்டிதான் நமக்கு தெரியல. இது இயற்க. ஆனா அது தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதுலதான் தொடுறோம், அதைத்தான் பார்க்கிறோம். ஆனா நமக்கு கான்சியஸ்ல அதை பார்க்க முடியாம போகுது. என்ன பார்த்தேன்னா கருப்பு புள்ளிய பார்த்தேன், வேற என்ன பார்த்தேன்? அதுதான் பார்த்தேன், வேற ஒன்றும் பார்க்கலையா? வேற ஒன்றும் பார்க்கல. கருப்பு புள்ளி எங்க இருந்துச்சு? கேள்வி நீங்க கேட்கதான் அவன் பதில் சொல்ல ஆமா அப்படின்பா. அதுதான் என்கொயர். இதைத்தான் பிரம்மசூத்திரம்ங்கிற ஒரு நூல்ல சொல்றாரு. விவகாரிக விஷயங்கள் எல்லாம் படித்து முடிச்ச பிறகு, வேதாந்தங்கள்லாம் படித்து முடிச்ச பிறகு, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு இப்ப நீ எதை என்கொயரி பண்ணணும்? இப்ப எதை என்கொயரி பண்ணணும்? என்கொயரிங்கிறார். கொஸ்டின்ஸ் யுவர் செல்ஃப். அது என்னன்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா.
அசாத்தோ பிரம்ம. இப்ப நாம பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்போம் அப்படிங்கிறது. எப்போ விவகாரிகத்தெல்லாம் படிச்சு முடிச்ச பின்ன, விவகாரிகமே நான் இன்னும் படிக்கலைன்னா முதல்ல அரை கேள்விகள், அப்புறம் பிரம்மத்துக்கு. இன்னும் நான் யாருன்னு தெரியாது, சரீரம் என்னன்னு தெரியாது, தத்துவங்கள் என்னன்னு தெரியாது, ஆகாசம் போன்றதெல்லாம் வந்தது தெரியாது, சப்த ரூப ரச கந்த இதுவும் தெரியாது. அப்படின்னா இதெல்லாம் முதல்ல படிச்சுக்கோ. அதனாலதான் சுவாமிஜி தத்துவ போதம் எடுத்தார். தத்துவ போதம் எடுத்தாதான் நமக்குள்ள இருக்கக்கூடியது என்னன்னு தெரியும். ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கணும்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, எத்தனை நாடு நரம்பு எது எங்க போகுது எல்லாம் தெரியும். எல்லாராலையும் அது தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும். ஒரு நர்ஸு ரத்தம் விடுன்னு சொன்னா இங்க எதையோ தேடுறாங்க, சும்மா குத்தி எடுக்க தானே, என்ன தேடுறாங்க? அப்போ நரம்பு இருக்கிற இடத்த பார்த்து அந்த இருக்கு நரம்பு அப்படின்னு குத்தி எடுக்கணும். அப்ப நரம்பு வந்து எடுத்தாதான் அந்த ரத்தம். இன்னும் 4 இது வேணும். அதான் அசாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. ஜிக்னாசு அப்படின்னா கேள்வி கேட்பவன். கேள்வி கேட்டா தான் அறிவு பிறக்கும். அதனால கேள்வி கேட்க சொல்றாங்க. பிரம்மத்தை பற்றி கேள்வி கேளு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்த? இதுக்கு முன்னால அது என்ன கேள்வி? கர்ம ஜிக்னாசு. இப்பதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்மங்களை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அந்த கர்மம் செஞ்சா என்ன ஆகும், இந்த கர்மம் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். ஒரு ஞானி கிட்ட போய் இந்த கர்மம் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு அவர் என்ன சொல்லிருக்கோம்? அந்த கர்மத்தை விட்டு தொலைம்ப. அது எந்த அர்த்தத்துல? ஆமா, அந்த கர்மத்தை பிடிச்சிட்டு ஆளு இருக்க. நீ பிரம்மனை பத்தி யோசனை பண்றதுக்கு ஞான ஜிக்னாசா, ஞானிய பத்தி பேசுற மாதிரி வா அப்படின்னு. அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் வரும். அதான் சொல்றாரு இவர். அவச்சின்ன அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட சிதாபாச, சித்தத்தின் பிரதிபிம்பம். இது இந்த சுலோகம் வந்து லேட்டானாலும் பரவாயில்ல, நிதானமா ஒவ்வொன்னா அது என்ன 3 வார்த்தை இருக்கு. சிதாபாசன், பிராதிபாசிகன், அப்புறம் பாரமார்த்திகன் அப்படின்னு 3 பேருக்கு. 3 பேருக்குமே ஜீவன் பேர் சொல்லுவார். ஆனா எந்த ஜீவன் எங்க எந்தனால பேர் அது வருதுங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சுக்குவீங்க. இப்ப எல்லைக்கு உட்பட்ட சிதாபாசன், சித்தத்தின் பிரதிபிம்பம். சித்து அப்படின்னா அறிவு சொரூபம். இந்த அறிவு சொரூபமா இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் ஒண்ணு வருது. அந்த பிரதிபிம்பத்தை தான் நாம சிதாபாசன்னு சொல்றோம். 3வது சொப்ன கல்பித்த, கனவு கல்பிக்கப்பட்ட ஜீவக. அவ சின்ன சிதாபாச சொப்ன கல்பித்த ஜீவ திரிவித விஜய. அந்த 3 விதமா அறியப்படுது. என்னென்ன? 1 எல்லைக்கு உட்பட்ட சிதாபாசம் 1. 3வது இதுதான் 3வது சொப்பன கல்பித்த, கனவு கற்பிக்கப்பட்ட ஜீவன், பாரமார்த்திக ஜீவன். இவ்வாறு 3 விதம் இருக்குன்னா விஞ்ஞேய. இதுல தற்ற அவையில ஆத்ய முதலாவது எதுன்னா பாரமார்த்திக ஜீவன், பாரமார்த்திக ஜீவ பிரம்மம். எல்லா ஜீவனுக்கும் பின்னால நீங்க பிரம்மங்கிறத எழுதணும். பாரமார்த்திக ஜீவன் தான் வேலை செய்தில்ல, அதனால. ஆனால் என்னது? பிரம்மம். சிதாபாசன் இறங்கி வந்து கட்டுக்கோப்புக்குள்ள அடங்கி நான் ரூமு, நான் பூஜா ரூமு, நான் ஸ்டோர் ரூம்னு சொல்றோம்ல, அது மாதிரி பேரெல்லாம் வாங்கிட்டா அதன் கட்டுப்பட்ட சிதாபாச பிரம்மம். அப்பவும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ இந்த சரீரத்தில் இருந்தப்போ சரி ஜாக்கிரதையில இருக்கான். சரீரத்தை விட்டு கொஞ்ச நேரம் போறான்னு வையுங்க, இந்த சரீரம், அந்த கர்ணம் என்கின்ற புலன்களுடைய சரீரம், அதுக்கு ஆகிய இருக்கக்கூடிய காரண சரீரம், 3 சரீரத்திலையும் இந்த சிதாபாசன் போய் வருவான். இந்த சரீரத்தை விட்டுட்டா எங்க போவான்? அந்த கரணத்துல போவான். அந்த கரணத்துல போனா அங்க என்ன ஆகும்?
கனவு உலகம்னா அதுவும் பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், அதனுடைய தொகுப்புகளை தான் அனுபவிப்பான். அப்போ நம்முடைய கர்மத்தை தொலைக்கிறது பெரும்பாலும் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துதான் தொலைக்கணும்னு நினைக்கிறாதீங்க. கனவு நிறைய காணுங்க, கனவை கண்டு அனுபவிங்க. அனுபவிச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மத்தினுடைய தொகுப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அனுபவிச்சு கழிஞ்சிடும், குறைஞ்சிடும். கனவுல அனுபவிக்கிறது நனவுல இருக்காது. ஒவ்வொரு நிறைய புடைக்க சாப்பிட்டுட்டு போய் தூங்கியிருக்கான். ஒரு கனவு வருது, எங்கேயோ போறான். ஐயோ அம்மா பசி தாங்க முடியலன்னு இருக்கிற வாழைப்பழம், பன்னு, ரொட்டி எல்லாம் சாப்பிட்றான். நைட்டு சாப்பிட்டு படுத்தான். எப்படி பசிக்கும்? ஏன் நான் அதுக்கு இருக்கும் சம்பந்தமே இல்லை, சம்மந்தப்படுத்த முடியாது. ஆனா அனிச்சை செயல சில நேரம் சம்பந்தப்படும், அது அவனுக்கே தெரியாது. அம்மா சொல்லுவா, எங்க அம்மாவும் சொல்லியிருக்கு, ராத்திரி சாப்பிடாம படுக்காதடா அப்படிம்பாங்க. ஏன் ராத்திரி சாப்பிடாம படுத்தோம்னா பலம் குறையுமா, அதான் ஒரு காரணம். ஒரு குழந்தைய அப்படிதான் சொன்ன பேச்சு கேட்கல, அந்த குழந்தை சாப்பிடாம படுத்துருச்சு. என் கேட்கவே மாட்டேங்க நான் சொன்ன பேச்சு அப்படின்னு அந்த அம்மாவை சரி போ அப்படின்னு விட்டுருச்சு. அவனுக்கு கனவு வந்தது. கனவுல பசி தாங்க முடியல, சாப்பிடாம வேற படுத்துருக்கோம். ரோட்டில் போகிறப்போ பசிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து அலையிறான், கிடைக்கல. எங்கோ காட்டு பகுதியில் ஒரு லேண்டர் லைட்டை வச்சுட்டு ஒருத்தர் என்னமோ கடை, டீ கடை மாதிரி வச்சிருக்கான். அப்பா ஏதாவது சாப்பிடுந்தா கொடுங்க சார் அப்படின்னா. பன் ரொட்டி இருக்கு தரவான்னு. சரி குடு அப்படின்னா. ஒரு 4-5 பன் ரொட்டி சாப்பிட்டுட்டான். பிச்சு பிச்சு கடற்கடன்னு பசி இல்லையா, ஆனால் சாப்பிட்டுட்டான். அம்மா வந்து கேட்டா, என்னடா இது தலைகாணில பிச்சு போட்டு சாப்பிட்டு இருக்கிறேன்னு. என்ன அர்த்தம்? அதன் கனவுல பண்ணி சாப்பிட்டான். பண்ண பிச்சு பிச்சு சாப்பிடுறது இங்க அந்த தலைவலியை பிச்சு பிச்சு பஞ்ச எடுத்து சாப்பிட்டுருக்கிறேன். அங்க நடக்கிற கணக்கு இங்க லேசா டச் வருது. செயல் சரீரம் செயல்படணும். இதை நீங்க நிறைய தடவை கவனிச்சுப்பீங்க. கனவு ரொம்ப ஓடி இருக்கீங்கன்னு வைங்க, இழைக்கிறீங்கன்னு வைங்க, கனவு கலைஞ்ச உடனே பாருங்க அது பண்ணுவீங்க. இழைப்பு அப்போ நான் ஓடுவே ஒன்றும் இல்லை, எதுக்கு இழைக்குது, எதுக்கு மூச்சு வாங்குது, அதன் ரியாக்ஷன். அப்போ சரீரத்திலையும் கொஞ்சம் வேலை வரும், செய்யப்படும். அப்போ இருந்து ஒரு உண்மை புரியுது, நம்முடைய பிராரப்தமும் சஞ்சிதமும் இந்த சரீரத்தில் வேலை செஞ்சுதான் கழிக்கணும் என்பது கிடையாது இல்லையா. கனவுல கூட நம்ம அனுபவிச்சு கழிக்க முடியும். அதான் இங்க சொல்றார். முதலாவது பாரமாத்திக ஜீவ பிரம்மம். அதைத்தான் தத்து துவம் அசி. நீ என்னவா இருக்கிறன்னா ஹாலைத்தான் காட்டுறாங்க. ஜீவனா இருக்கக்கூடிய போக்குவரத்து ஜீவன், போக்குவரத்து ஜீவன் தான் நம்ம பேரு தாங்கி இருக்கிற சரீரம். பேரு தாங்கி இருக்கிற சரீரத்தையும் தாங்கி இருக்கிறது ஒண்ணு இருக்குது. அது எது? புரிஞ்சுங்க, அதுதான் ரூம். பேரு கொடுக்காத ரூம். ஒரு ரூம் இப்பதான் கட்டியிருக்கு, பேரு கொடுக்கலன்னு வைங்க, என்ன செய்ய போறீங்க இந்த ரூம் கட்டி அப்படின்னா? அது இன்னும் பேரு வைக்கலைங்க அப்படின்னா அப்போ அது என்னவா இருக்கும்? பிரம்மனுடைய கட்டுப்பட்ட ஒரு பிரம்மம். அதுவும் பிரம்மம், இது கட்டுப்பட்ட பிரம்மம், அது கட்டுப்படாத பிரம்மம் இல்லையா. இப்ப நீங்க என்ன வேணாலும் கட்டுங்க, இடிங்க, ரூம் ஆக்குங்க, ரூம தீமை தள்ளுங்க, யாருக்கு பாதிப்பு? ஹாலுக்கு பாதிப்பு இருக்குமா? இல்ல கட்டப்பட்ட அந்த ரூம்காரனுக்கு, அந்த பேர் வச்சப்பட்ட அந்த ஜீவனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ரூம் ஆன பிறகு பேர் கொடுத்துடுறாங்க. என்னென்ன பேரை கொடுங்க? திகணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார்,
அர்ஜுனன், பாண்டவர், என்ன பேர் வேணாலும் கொடுங்க அந்த ரூமுக்கு. அவங்க எல்லாம் இப்ப சாவாங்களா சாக மாட்டாங்களா? சாவாங்க தானே. பீஷ்மரும் சாவாரு, யாருனாலும் சாவாங்க. சாவுறதுன்னு என்ன அர்த்தம்? சோறு வடைக்கல, தப்பு பண்றீங்க. சோறு அப்படியே இருக்கு, அந்த ரூம் அப்படியே இருக்கு. அந்த ரூம்ல இருக்கிற ஆன்மா இன்னொரு பிரதிபலிப்புல தாங்குது, புத்தியங்களை பிரதிபலிப்புல தாங்கி இதுதான் நான் இந்த காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்துல சம்பந்தப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணுது. அப்படி ஐடென்டிஃபை பண்ண அந்த ஜீவனுக்கு பேரு தான் என்னது? நித்திய சத்வானந்தா, சுந்தரம், அந்த மாதிரி பேர். அதுதான் உண்மை. அப்ப இந்த ஜீவன் தான் எது பிறகு எடுக்குது, மரணம் அடையுது. அப்படி இது இல்லாம இருக்குது பாருங்க ஒண்ணு, இது இல்லைன்னு வைங்க, இன்னும் இது பிறகுன்னு வைங்க, அங்க என்ன இருக்கும்? கட்டுப்பட்ட ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பாரமாத்திக ஜீவன். ஆனா அதுக்கு பேர் தான் ஆன்மா. இப்ப சிவபுராணத்தை கொண்டு வாங்க. இந்த ஆன்மா பிறந்து வளர்ந்து போய் வந்து பிறகு எடுத்துட்டே இருக்குமா? எடுக்கிறது இந்த ஆன்மா இல்ல, ஆன்மா ஆதாரமா இருக்குது. பிறகு எடுக்கிறது எது? இதுல பிறகு சிந்திக்குது பாருங்க ஒண்ணு, ஜீவனா ஆதா. அதனாலதான் அங்க சொன்னாரு, இறைவன் கட்டுப்பட்டாலும் கூட அவன் போக்கும் வரவும் இல்லாதவன். போக்கும் வரவும் புனரும் இல்லா புண்ணியன். புனர்வுன்னு ஒரு வார்த்தை போட்டால் பாருங்க. புனர்வுன்னா என்னது? விவகாரியத்துல இருக்கக்கூடிய திருஷ்யத்துல இந்த ஆன்மா தனியா இருக்கக்கூடிய அந்த ரூம் சம்பந்தப்படாம இருக்கு. அப்ப எப்படி பிறகு இருக்கும்? இருக்காது. எவனும் சாகவும் மாட்டான், எவனும் பிறக்கவும் மாட்டான். இப்ப நம்ம பகவத்கீதை படிக்கிறோம். அர்ஜுனனை பீஷ்மரை கொள்ளு, துரோணாச்சாரியார் கொள்ளு அப்படிங்கிறார். கொள்ள வேண்டியது நீ எதுக்கு போர்க்காலத்துக்கு வந்தாரு? போர் புரியதுக்கா? கொள்றதுக்கு. யார கொள்றதுக்கு வந்தாரு? அல்ல, தாத்தா பாட்டுன்னு சொல்லக்கூடாது. அதர்மம் பண்றவங்கள கொல்ல வந்தாரு. நியாயமா பேசணும் நம்ம. அர்ஜுனர் யாரை கொல்ல வந்தாருன்னா சொந்தக்காரவங்க எல்லாம் கொல்ல வந்தாருன்னா தப்பு. பீஷ்மாச்சாரியர் ஆச்சாரியம் கொல்ல வந்தாருன்னு சொன்னா தப்பு. தாத்தா பாட்டியை கொல்ல வந்தாலும் அதுவும் தப்பு. யாரை கொல்ல வந்தாரு? அதர்மம் செய்யறவங்கள கொல்ல வந்தாரு. அப்பதான் இவர் சத்திய தர்மத்தை கடைபிடிக்கிற ஒரு வருத்தம் வராது. ஆனா அவருக்கு மாற வேற ஏதோ சிந்தனை வந்துடுச்சு. இந்தா அங்க படிச்சிருக்காரு, பீஷ்மாச்சாரி கொள்ளு, துரோணாச்சாரி அடி அப்படின்னு சொன்னா இவர் பேர் கசம் பீஷ்ம மகம் சங்கிய துரோணம் ச மதுசூதனா பூஜாகாவதி சூதனா. பூஜைக்கு உரிய துரோணாச்சாரியாரையும் பீஷ்மரையும் கதம் எப்படி நான் கொள்ளுவேன் அப்படிங்கிறார். அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, சண்டைக்குன்னு வந்துட்டு இங்க எப்படி கொள்ளுவேன்னு சொல்ற, இப்போ நீ ஏன் கொல்லணும், எது கொல்லணும், திரும்ப பாடம் நடத்தணுமா அப்படின்னு அவர் பாடம் நடத்தினார். ஒரே ஒரு சுலோகத்துல என்ன பாடம் நடத்தினார்? ஒரே ஒரு சுலோகம் சொன்னார். நத்தியவாகம் ஜாத்து நாசம் நத்தியம் ஜனாதிபாக ந செய்வ ந பவிஷ்யாமக சர்வே வயமத பரம். அருமையான சுலோகம். என்னன்னா, நத்தியவாகம் ஜாத்து நாசம், நீயும் சரி நானும் சரி எப்பவுமே இந்த இல்லை இப்ப நம்ம இருக்கிற மாதிரி. அப்புறம் என்ன சொல்றாரு? நத்தியம் நேமே ஜனாதிபாக, இங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் எப்பவுமே இந்த இல்லை, இனிமேல் இவங்க இல்லாம இருக்கிறது இல்லை, இவங்களால கொல்லப்பட முடியாது, இவங்க எப்பவுமே இருக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இவங்க இல்லாம இருந்ததில்லை, இவங்க எப்பவுமே இருக்கிறாங்க. சர்வே வயம் அத்த பரம், இனிமே இவங்க இல்லாம போக மாட்டாங்க. அப்படின்னா கொன்னா என்ன ஆவாது? இல்லாம போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? நீ கொன்னாலும் அவங்க இருப்பாங்க.
அவங்க எப்பவுமே இல்லாம போக மாட்டாங்க. அவங்க இதை எதை காட்டுதுன்னு சொல்லுங்க. இப்போ அந்த ஆன்மா என்கின்ற அந்த கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய பிரம்மமானது எத்தனை ஜீவனாலும் வந்து போகட்டும், அவன் எப்பவுமே இருப்பான், எப்பவுமே இல்லாம போனதும் கிடையாது. அப்படி சொல்ல வர்றார். எனக்கு புரியலையே கிருஷ்ணா அப்படிங்கிறார். புரியல. அப்ப என்ன செய்யறது? புரியலாம் கதை சொல்லணும், இல்லாட்டி ஒரு உதாரணம் சொல்லணும். என்ன உதாரணம் சொல்லியிருப்பாரு? தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி ஜீவஸ்தத்து ந முக்கியத்தி. ஜீவன் அப்படின்னா உண்மையை புரிந்து கொண்ட அறிவாளி இதை தெரிந்து கொண்டு நான் முக்கியத்தி கவலைப்பட மாட்டான். கொன்னுட்டு நான் கொஞ்சம்னு சொல்ல மாட்டான், அது செத்து போச்சுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா கொல்லவே முடியாத ஒரு பொருள். இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதான் நிறைய பேர் கொள்றாங்க. எதை எதை கொள்றாங்க? ஒரு வீட்டை வாங்குவாங்க, அப்படியே ஜெயிச்சு டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அங்க என்ன இருக்கும்? பிளாட் இருக்கும், நிலம் இருக்கும், அதுவே இன்னொன்று கட்டிடுவாங்க. அது வேற மாதிரி கட்டியிருப்பான், வேற மாதிரி பிளான். இதுதான் நான் என்ன சொல்ல வர்றது. அழிந்தாலும் எது அழியல, அந்த இடம் அழியல. தீமாங்க ஏதோ கட்டி உள்ள பூச்சிடுறான், கட்டுப்பாடு. ஆகாசத்தை அழிக்க முடியாது. ஆகாசத்தை கொள்றான். கொள்றான்னு எதை சொல்றான்னா, இடிச்சிட்டு அங்கேயே இருக்குது ஆகாசம், இவன் நினைச்சுக்கிறான் நான் கொண்டுட்டேன். அது உதாரணங்கள. தேகினோஸ்மின் யதா தேகே. இந்த தேகத்துல எப்படி இந்த தேகத்துல இருக்கிற ஆளுக்கு என்னென்ன வருது? கௌமாரம் யௌவனம் ஜரா. சின்ன பிள்ளை பாலகனு, அப்புறம் இளைஞனு, அப்புறம் வாலிபனு, அப்புறம் முதுமை, ஜராங்கிறார். இது எப்படி எல்லாம் வருது? எல்லாம் யார்கிட்ட வருது? ஒரே ஆளு. இளைஞனாக ஒரு பேரு, வயதானவனு இன்னொரு பேரு, அப்படியா? ஒரே ஆளுகிட்டயே இத்தனையும் மாறுது. அதை மாறுறாங்க மாறல. ததா அது மாதிரி தேக அந்தர பிராப்தி. தேகாந்தர பிராப்தி. இந்த சரீரம் இந்த இடத்துல விட்டுட்டு செத்து போயிட்டான்னா அது என்ன ஆகுறான்? அது என்ன ஆகுது? இந்த இடத்துல அந்த ஆன்மா, அந்த ஜீவன் ஒரு சத்தையை கலட்டிட்டு இன்னொரு தடவை கொண்டு வந்து இன்னொரு தடவை பிறந்துறான். அதே இடத்துல அவன் மாற மாட்டேங்கிறான். அங்க இடம் அங்கே இருக்கு, ஆள்தான் மாறிட்டான். இதைத்தான் நம்ம எப்பவுமே ரூமுக்கு மாற்றி பேர் சொல்றது. இப்போ என்ன பூஜா ரூம், கொஞ்ச நாள் ஆச்சு. ஏன்னா பூஜா ரூம் ஸ்டோர் ரூம் ஆக்கிடுவோம். ஸ்டோர் ரூமும் பூஜா ரூமும் எங்க இருக்குது? அதே இருக்கு. அப்ப அவன் அழியல பார்த்தீங்களா? ஸ்டோர் ரூம் அழிந்தாலும் நானும் அழிய மாட்டேன். அந்த மாதிரி அவன் சொல்றான். இதைத்தான் இங்க சொல்றார். ஜீவன் 3 வகையாக பிரித்து அறியப்படுகிறது. ஒன்று, முதலாவது பாரமார்த்திக ஜீவன் பிரம்மம். இரண்டாவது சித்தின் சாயையாகிய சிதாபாச விவகாரிக ஜீவன். வார்த்தைகளை பாருங்க. இரண்டாவது என்னன்னா, சித்துன்னு ஒண்ணு இருக்கு. சத்து, சித்து, ஆனந்தம். சத்துங்கிறது எப்பவுமே நிச்சயமா இருக்கக்கூடிய பிரம்மம். அது அறிவுபூர்வமா இருக்கிறதுனால அது நாலேஜ் இன்ஃபினிட் நாலேஜ். அது அப்சல்யூட் நாலேஜ். அந்த சித்தினுடைய சாயை அப்படிங்கிற, சாயைன்னா பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய விவகாரத்தில் வரக்கூடிய ஒரு ஜீவன். அப்போன்னா அது உற்பத்தி ஆகுது. உதாரணமா ஜடமா இருக்கிறது என்னைக்காவது உயிர் வருமா? உயிர்ப்பிக்கணும்னா என்ன செய்யலாம்? சூரியன் எத்தனை பேட்டரி செல்லு போட்டு சூரியனை எரிக்கிறாங்க. நம்ம டார்ச் விட்டு எரிக்கணும்னா எத்தனை செல்லு போடுவோம்? 2, 4, 6, 8. சரி, சூரியன் கூட எரிக்கிறது, அது எத்தனை செல்லு போடுறாங்க? என்ன சாமி இப்படி சொல்றீங்க?
அதான் செல்ல போடுறது இல்லை சார், அது பிரகாசித்தாங்க பார்த்தீங்களா, சுயம் பிரகாசம். சரி, அப்போ அது சுயம் பிரகாசம்னா அது மட்டும்தான் பிரகாசம், அது ஜடம் அல்ல. அப்போ ஒரு ஜடம் பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது. ஆனா பிரகாசிக்குது. ராத்திரி ஆனா பௌர்ணமி சூரியன் மாதிரி அது பிரகாசம் தள்ளனாலும் யார் இப்ப பிரகாசம் தந்தான்னு சொல்றோம்? நிலா. உண்மையா அது நிலாவுடைய பிரகாசமா? இதுதான் பிரதிபிம்பம். அவங்கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி இது ஊட்டிட்டு இருக்கு. ஒரு ஜடத்தை அதனுடைய வெளிச்சத்தை கொடுத்து ஊட்டிச்சு. இப்ப நிலா பிரகாசிக்குது, நிலா பிரகாசிக்குன்னு சொல்றோம். உண்மை என்ன? நிலா பிரகாசிக்க முடியாது. ஆக ஒரு ஜடம் பிரகாசித்து நமக்கு வழிகாட்டு. இதைத்தான் இங்க சொல்றார். எதை? சுற்றும் சாயை, அந்த சூரியனுடைய சாயையினால சிதாபாச விவகாரிக ஜீவன் இதாச்சா வாங்கியாச்சு. இப்ப அதுதான் நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்குது. நம்ம கிட்ட ஒரு அறிவு இருக்குதுன்னா அந்த அறிவு யாருடைய இது? பிரம்மத்துடைய அறிவு. அப்ப நம்ம அறிவா இருக்கிறோமா? அறிவு இல்லாம அறிவை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறோமா? பள்ளிக்கூடத்துல போய் அறிவை வளர்த்து கொண்டோமா? இல்லை ஏற்கனவே வளர்ந்து இருக்கிறத செஞ்சு விடுறோமா? பள்ளிக்கூடத்துல போய் நம்ம படிச்ச அறிவு பெற்று வந்தோம்னு சொல்றோம். யார் அறிவை தந்தது? டீச்சரா? அதான் இல்லை, நம்மகிட்டே இருக்குது. டீச்சர் என்ன செய்தாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற அறிவை நீயே தெரிஞ்சுக்கிறான்னு எது மூடி இருக்கோ அதை கலட்டி விட்டாரு. அதான் சுவாமிஜி சொன்னார் விவேகானந்தர், நாலேஜ் இஸ் ஆல்ரெடி இன் மேன். நாலேஜ் இஸ் ஆல்ரெடி இன் மேன். நம்மகிட்ட அறிவு இல்லாம இல்லை, ஏற்கனவே அறிவு இருக்குது. ஏதோ மூடி மறைச்சப்பட்டிருக்கு, அது துடைக்கிறோம். துடைக்கிற வேலை செய்யறோம். நாம தொடச்சி சுத்தமா துடைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? கிடைக்கல. நாம என்னவா இருந்தோமோ அந்த அறிவை அப்படியே தெரிஞ்சுக்குவோம். அதனாலதான் இங்க சொல்ற, நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு எல்லா அறிவும் இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்பலாம். அப்படி நம்பலைன்னா யாரையாவது நீங்க அறிவு இருக்காதா அவனுக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. நீ எப்படி என்ன இப்படி கேட்கலாம்? என்ன அறிவு இல்லைன்னு சொல்லிட்டா அவனுக்கு உண்மையிலே அறிவு இருக்காது. ஆனா அறிவு இல்லைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன தூண்டி விடுது? எல்லா அறிவும் என்கிட்ட இருக்கு, எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு. அது மாதிரி மரண பயம் வருது. அந்த மரண பயம் வர்றதுக்கு என்ன காரணம்? நாம எப்பவுமே இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க இன்னைக்கு செத்தாலும் அவங்க எப்பவுமே இருப்பாங்க, சாக மாட்டாங்கன்னு சொன்னாரு. சரியா வயமத்த பரம்னு, எல்லாரும் நாளைக்கு இருக்கத்தான் செய்வாங்கன்னு. ஆனா நமக்கு மரணம்னா பயம் வருது. ஏன் சொல்லுங்க? நாம எப்பவுமே சாகாதவங்க தான், அது நம்ம புரிஞ்சு கொள்ளல. சில பேர் சொல்றாங்க இதான் முதல் பிறவி, செத்துட்டோம்னா மீண்டும் பிறவி கிடையாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எதுக்கு வந்து பிறகு அப்படிதான் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. பல தடவை பிறந்திருக்கோம். ஒரு குழந்தை தவழ்ந்து போகுது, அம்மா பால் காய்ச்சிட்டு இருக்கா, குழந்தை தவழ்ந்து போகுது அப்படின்னா இது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அந்த குழந்தைய பார்க்கறேன்னு சொல்லிட்டு மறந்து போயிடுச்சு. அப்படியே குழந்தை தவழ்ந்து போய் குத்து விளக்கு தீபம் எரிஞ்சிட்டு அதை போய் தொட்டிச்சு. என்ன ஆக சுட்டுச்சு. அதுக்கு ஆரம்பிச்சான். வீட்டுக்காரர் சத்தம் போட்டார், சொன்னத நீ கவனிக்கிறியா அப்படின்னு தூக்கி வச்சாச்சு. அடுத்த நாள் இதே மாதிரி விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. திரும்ப புருஷங்காரங்க கேட்கலாம், திரும்ப விட்டுக்க பாருங்க, விடுங்க அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. நேற்று நாள் திரும்ப சுட்டுக்க போகுது, அதெல்லாம் சுடாது அப்படின்னு. இந்த குழந்தை தவழ்ந்து போச்சு, குத்து விளக்கு வரைக்கும் போச்சு. இப்ப தொட மாட்டேங்குது. ஏன்? நேற்று அனுபவம், தொட்டம் சுட்டுடும் அப்படின்னு ஒரு அனுபவம் வருது. இப்ப யோசனை பாருங்க, சாவை கண்டு நம்ம பயப்படுறோம். ஏன்? ஏற்கனவே செத்து இருக்கோம், பல தடவை நம்ம செத்து இருக்கோம். ஆனா சாகுறப்ப என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஏதோ ஒரு வலி இருக்கு, வலிக்குது சாகுறப்போ. அது எதனால எப்படி எந்த வகையில வந்ததெல்லாம் நமக்கு தெரியாது.
அதை நினைச்சு அந்த அனுபவத்தை நினைச்சு அதை சாவு பார்ப்பேன். ஆனா அப்படி பயப்படுறவன் சாவு வர்றதுக்கு முன்னால நம்ம என்னென்ன செய்யணுமோ செய்து முடிச்சிடலாம்னு வேகமா வேலை செய்யணுங்கள, செய்ய மாட்டேங்கிறா. என்னமோ சாவு ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி நினைச்சிட்டு அவரு என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு சீக்கிரம் முடியலான்னா அது ஏன் அவசரப்படுறா அப்படிங்கலாம். இன்னும் 2 நாள் தான் அதை இருப்பான், அது யாருக்கும் தெரியாது. 2 நாள் வெளியே போயிட்டு வரணும், பேக்கிங் பண்ணுங்கிறாங்க. எவ்வளவு நேரம் பேக் பண்ணுவீங்க? அரை மணி நேரம். சரி, 20 நாள் வெளியூர் போறீங்க, எவ்வளவு நேரம் பேக் பண்ணுவீங்க? 2 நாள் ஆகுமா? அமெரிக்காவில் 3 மாசம் இருக்க போறீங்க பாருங்க. போயிட்டு வர்றதுக்கு நாள் ஆக ஆக உங்க பேச்சிங் ஹவர்ஸ் கூடுது. இப்ப பகவான் உங்களுக்கு சொல்றாரு, இன்னும் 1 நாள் ஆகுது, நாளைக்கு நீங்க சாக போறேன்னு பேக்கிங் பண்ணணும். டைம் இருக்கா? எப்படி பேக் பண்ணுவீங்க? எதை பேக் பண்ணுவீங்க? பேக்கே பண்ணாம எப்படி போடுறது? போறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டில் பண்ணணும்ன்றது பேக்கிங் இல்லையா? அப்போ நாம யோசிப்போம், ஐயோ டைம்ல இது தெரியாதனால இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு நினைச்சு நாம ஒரு வேலையும் செய்யாம எல்லா வேலையும் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. அதனால வந்த வேலையை கவனிங்கிற பட்டினத்தார். வந்த வேலைன்னா இது எது வந்த வேலை? ஏன் வந்தோம், திரும்பி வராம இருக்கிறது என்ன வழி கேட்கலாம். வந்தவனையும் போனவனையும் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான்னு பார்த்தாங்க. வந்தவனை கேட்டால், சென்றவனை கேட்டால் எங்க வர்றது எங்க போறது? அங்க போனா இங்க வரணும், இங்க வந்தா அங்க போக சொல்றான். வாழ்க்கை அப்படி இருக்கு. அதனாலதான் அருணகிரிநாதர் போன்றவங்க, பட்டினத்தார் போன்றவங்க உண்மை தெரிஞ்சும் கூட நீ வேலை செய்யாம இருந்தேன்னா அதுக்கு என்ன பேர் தெரியுமா? கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். எதை உண்மையை நம்பி நம்ம இப்படிலாம் செய்கிறோம்னா, பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய்யென்று நம்பியிருந்தேன். எதை மறந்துட்டான்? உன் மலர் பாதாரம் மறந்திருந்தேன் ஐயா. இப்பதான் உண்மை புரியுதான். உண்மையை என்றுதான் புரிந்து கொண்டேன். எப்போ? அடிபட்ட பின்ன. இப்பயாவது புரிஞ்சுதேன். அடிபட்டும் கூட, வயசாகியும் கூட, இந்த நாளைக்கோ இன்னைக்கோ சாகிற மாதிரி இருக்கிற ஒரு வயசான முதியவர் என்ன செய்யணும்? டைம் இல்லை, இன்னைக்கோ நாளைக்கோ சாப்பிடாது. அவர் என்ன செய்யணும்? அதே ராம ஹரே கிருஷ்ணா தானே சொல்லணும். அதை தவிர யோகாசனம் பண்ணேன், தலைகளை நிற்கிறேன், அத முடியுமா? நடக்கவே முடியாத தலைகளை எங்க நிற்கிறது? அப்ப அந்த வயசுல அவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நாம சங்கீதனம் பண்றது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த வியாக்கரணத்துல அந்த தாத்து சப்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது படிச்சு முடிச்சு விஷயம் தெரிஞ்சு அப்புறம் திரும்பி அண்ணா பத்தி பேச டைம் இருக்க போறதா? இதை பார்த்துட்டு தான் இங்க சங்கராச்சாரியார் சொன்னார. அப்போ ஆரம்ப காலத்துல விட்டு போயிடுச்சுன்னா போக 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 நம்முடைய சாதனையுடைய கட்டுப்பாடு வேற மாதிரி ஆயிடும். கடைசி சாதனை எப்படி இருக்கும்? நாம மட்டும் சொல்ற மாதிரி ஆயிடும். இப்பவே ஆரம்பிச்சிருந்தோம்னா கொஞ்சம் பூஜை புனஸ்காரம், கொஞ்சம் நடந்து போறது, யாத்திரை போறது, பெரிய பெரிய ஸ்தலங்களை போய் முங்கிட்டு வந்து குளிக்கிறது, இதெல்லாம் செய்ய முடியும். முடியாத காலத்துல கைகால் நல்லா இருக்கிற போய் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போகணும். அதான் சொல்ல பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். மூடம் அதே சொன்ன பற்றி கேட்காத மனசு, அதனால அவனை திட்டுறாரு மூடம்னு. ஏங்க நீ சொன்ன பற்றி கேட்கறது இல்லை. இப்போ போய் வியாக்கரணத்தை பார்க்குற சம்பிராத்தே சம் நீதிய காலே நகிர் நகிர் அக்ஷதி, இது வந்து காப்பாற்றப்படுறதில்ல. படிக்கிறத நிறுத்துங்க, படிக்கிறதே நிறுத்துன்றார். ஏன் தெரியுமா? இனிமேல் இதை படிச்சு புரிஞ்சு
வியாக்கரணம்லாம் தெரிஞ்சு அப்புறம் நீ இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருந்தா அசாத்த பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொன்னார்ல, அப்படி பிரம்மனை பற்றி நீ குறித்து ஆராய்ந்து அதெல்லாம் இப்போ ஆகப்படுறது இல்லை. பேசாம உக்காது ஹரிநாராயணா நாராயணா சொல்லிட்டு உட்காரு, அதே ராமன் மனசும் அமைதியா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நீ நாராயணா நாராயண சொல்லிட்டு போனேன்னு வையே, நீ அவனை கூப்பிட்டியோ அவன் பிள்ளைய கூப்பிட்டியோ தெரியாது. நாராயணான்னு சொன்னோடனே இவன் கூப்பிட்டான்னு ஓடி வருவார், நீ அவருக்கே போவ, உனக்கு சுலபமாக ஆயிடுச்சு வேலை. இவர்தான் இங்க சொல்ல வந்தார். 3 வகை. 1 பாரமாத்திக ஜீவன், 2 சிதாபாச ஜீவன். சிதாபாசங்கிறப்ப விவகாரியத்துல வந்துடுது. அதுக்கு தான் நம்ம பேர் வைக்கிறோம். இந்த சரீரத்துக்கு பேர் ஒவ்வொரு இன்னொரு பேர் வந்தா இன்னொரு பேர், ஆனா ஆள் ஒரே ஆள், அந்த ஆன்மா ஒரே ஆன்மா, ஜீவன் தான் மாறுது. 3வது இந்த சரீரத்தில் இருக்கின்ற பொழுது கனவு உலகத்துல நம்ம பார்க்கிற பிராதிபாசிக ஜீவன். இதான் இங்க சொல்றாரு. இப்ப விவேகம்னா என்ன? பாரமாத்திரம் ஆதி காரணம், அதான ஆரம்பத்தில் இருக்குது. விவகாரியம் அதோட விளைவு, அது வந்தனால இது விளைவு. தனி ஜீவன் இதை அறியும் விதம் பிராதிபாசிகம். ஒவ்வொருத்தரும் நீங்க பார்க்கிற கனவு நான் பார்க்கல, நான் பார்க்கிற கனவு நீங்க பார்க்க மாட்டேன். இதை தனி ஜீவன். மற்ற விஷயங்கள்லாம் உலகத்தை பார்க்குறீங்க, நீங்க பார்க்குற உலகத்தை நானும் பார்ப்பேன். ஆனா கனவுல அப்படி பார்க்க முடியுமா? பிள்ளையாரு கனவுல சொன்னாரு, எனக்கு உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கிக்க சொன்னாரு. பாத்தீங்களா எவ்வளவு புத்திசாலி. அப்படியா சொன்னாரா? பரவாயில்ல, நீ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், நான் என் கனவுல சொல்லட்டும், உனக்கு கொடுக்கறது எல்லாம் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப கனவுக்கும் சம்பந்தம் இருக்காது. இப்ப சிதாபாசனை பத்தி பேசணும்னா, இது அறிவு உணவுடைய ஒரு ஜீவனை குறிக்கும். அறிவு உணவுடைய ஒரு ஜீவன். இது எது அப்படின்னு கேட்டா, பிம்பம், அதாவது பிரம்மம் இருக்கு. பிரம்மத்தை பெருசா இருக்கக்கூடிய ஹாலை ஒரு ஓரமா கட்டிட்டீங்க, ஒரு சோரை எழுப்பிட்டீங்க, எழுப்பி அதுக்கு பேர் ஒன்றும் கொடுக்கல. இதுதான் என்னது? ஆன்மா, சிதாபாசன். இதைத்தான் சொல்றாரு. இந்த அறிவினோட ஒரு ஜீவனை குறிக்கிறது. இது ஒரு பெயர் மாத்திரமே, ஒரு ஆன்மா அப்படின்னு. இந்த அறிவு உணர்வுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான், அதான் உயிர். அது உயிர்கிட்ட சூரியன்கிட்ட இருந்து ஒரு வெளிச்சம் சந்திரன்கிட்ட விழுந்தவன உயிர்ப்பு வந்துருச்சா, அதுவும் பிரகாசிக்குதுன்னு சொல்லிட்டோமா? அது மாதிரி பிரம்மத்துக்கிட்ட இருந்து இந்த ஆன்மா, கட்டுப்பட்ட ஆன்மாவில் அதனுடைய ஒளி படத்தான் செய்யுது. பட்டவன அதுக்கு ஒரு உயிர்ப்பு வருது. தன்னை உயிர்ப்பு வந்தவன இந்த ஆன்மா உயிர்ப்பு வகப்ப அந்த பிரதிபாசிகம் வந்தவனையே தன்னை என்ன நினைக்க தெரியுமா? அனுபவிக்கிறவன் நினைக்கிறான். ஜீவன் நான் தான் செய்கிறேன், கர்த்தான்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். உண்மையில கர்த்தாங்கிறது ஒருத்தன், ஆன்மா கர்த்தா கிடையாது. விழுந்தனால என்ன நினைக்குது? நிலாவிட்ட போய் நீ வெளிச்சம் தருவியான்னு கேட்டா, நான் இங்க வெளிச்சம் தரேன், சூரியன் கொடுத்தாரு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லுமா? அது என்ன சொல்லும்? நான் வெளிச்சம் தாரேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இங்க ஆயிடுது. நான் எதுவுமே கதை சொல்லியிருக்கேன்ல, எல்லா காயும் வேகுது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிற காய் மேலே வருது. அவங்கள அந்த வெயிட்லெஸ் காயில என்ன சொல்லுது? நான் தான் வேகமா மேலே வாடுன்னு சொல்லுது. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் கீழே இருக்கு, மேலே வர முடியல. அது நினைக்கிற தப்பு, அந்த நினைப்பே தப்பு. நான் மட்டும் வெளியே மேலே வரேன்னு. மேலே வரதுக்கு காரணம் தேசத்தினாலயா? பாத்தீங்களா? காய் எல்லாமே வருது. சில காய் மேல வர முடியல, சில காய் மேல வரைக்கும் வருது. கொதிக்கிறப்போ எதுக்கு மேல வரைக்கும் வருது? வெயிட்டு வர்றதுனாலயா? காரணத்தை நீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. அறிவுல நெருப்பு எரியுது, தண்ணி குடிக்குது,
தண்ணி கொதிச்சனால தான் நம்ம மேலே வரைக்கும் தாவுறோம்னா அந்த காய்க்கு தெரியணும். அதுக்கு பதிலாக காய் என்ன நினைக்குது, நான் பற்றியா வேகம் வாரேன், நானா வேகம் வாரேன். அவன் வந்து அப்படி எடுக்கட்டும் அந்த விதைக, அவனும் கேரட் கிட்ட போய் உக்காந்துடுவான், பீட்ரூட் பக்கத்தில் போய் உக்காந்துடுவான். அப்போ உருளைக்கிழங்கு கேட்கும், என்னடா மேலே போகலையா தவலையா அப்படின்னா, என்னன்னு தெரிய தவ முடியல. ஏன் தவ முடியல? அப்போ எவனா செய்கிற வேலைக்கு தான் இவனா கர்த்தா. இதைத்தான் இங்க சொல்ல வராது. அறிவு உணர்வுக்கு சொந்தக்கார ஜீவன் அந்த உயிர் தன்னை கர்த்தா, செய்பவன், போக்தா, அனுபவிப்பவன் என்று நினைக்கிறது. அதுதான் இப்ப நம்ம நினைச்சிட்டோம். அதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எத்தனை பாடல் இருக்கு. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டில ஆடாதாரே கண்ணா. ஏன் ஆடுறோம்னா ஆசைங்கிற தொட்டில நம்ம ஆடிட்டு, ஆசை இருக்கிறனாலும் நம்ம ஆட வைக்கிறாரு. நமக்கு இது செய்யணுமா, போகணுமா, இந்தா போ, அது பெருமிதம் கொடுக்குறாரு. ஆசையே இல்லை, அதை ஆடுவானா? பகவான் ஆட்டி வைப்பானா? ஞானிகளை பகவான் ஆட்டி வைப்பானா? நீ என்னன்னா நீ எனக்கு, அது எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்றுவான். அப்போ யாருக்கு நஷ்டம் தெரியுமா? பகவானே ஆச்சரியப்படுவார். இவனை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இவன் விவகாரிகத்தில் திருஷ்யத்தை பார்க்கவே மாட்டேங்கிறான், எத்தனை திருஷ்யம் கொண்டு வந்தாலும் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறான். உதாரணமா யானை வந்து மாலை போடுது. அந்த காலத்துல ராஜா வேற வாரிசு இல்லைன்னா இந்த வேலை செய்யறாங்க. அந்த யானை மாலை போடும். யாருக்கு போடும்? யாருக்கும் தெரியாது. யாருக்கு போட்டுச்சோ அது அதிர்ஷ்டக்காரன். அது என்ன செய்வான்? ராஜா ஆட்சி செய்வான், எல்லாம் செய்வான். ஒரு சாமி இருக்காது, சாது. உடனே வேண்டாம், நிம்மதியா உக்காந்து எனக்கு திருஷ்யமே வேண்டாம்னு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவர். யாரையும் அடிக்க மாட்டாரு, கொல்ல மாட்டாரு, எந்த பொருள் இருந்தாலும் தான் வச்சுக்கோன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி உள்ளவர் சாது. இந்த யானை என்ன ஒரு விவரம் தெரிய வேணாமா, அவருக்கு போய் மாலை போட்டுச்சு. மாலை போட்டுச்சு, எல்லாரும் ஓடி வந்தாங்க. சாமி, நீங்க தான் இந்த நாட்டை ஆளணும். யோ, நான் ஒரு துறவியா, எனக்கு இதெல்லாம் ஆசை கிடையாது, என்னால ஆட்சி செய்ய முடியாது. அப்படிதான் சொல்லக்கூடாது. யானை உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கு, நீங்க வந்து ஆட்சி செய்யுங்க வாங்கணும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு போய் உக்காந்துட்டார். அங்க உக்காந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அரண்மனை மீட்டிங்கே போட மாட்டேங்கிறாரு. கணக்கு வழக்கு காசு பணம் எவ்வளவு இருக்கு பார்க்க மாட்டேங்கிறாரு. வருமானமே இதை எப்படி செலவு பண்றது? பகவான் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார். யாரை வச்சிருக்கிறாங்க? காசு சம்பாதிக்கணும் சாமி அப்படின்னா, சம்பாதிக்கணுமா? நானா? எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லை. அப்ப எப்படி மக்களை காப்பாற்றுவது? நானா காப்பாற்றுவேன்? என்னையே பகவான் தான் காப்பாத்துறாரு. அப்போ அவங்க பகவான் காப்பாற்றுவாரு. இவங்க பார்த்தாங்க, என்னடா பண்றதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து ஊருக்காரன் சண்டைக்கு வந்திருக்கான். போர் தொடுக்க வந்தாச்சு. சாமி, எல்லாரும் கிளப்பி சண்டை போடணும், போங்க, படை வந்துட்டு இருக்குதுன்னா. ஏன் அப்படின்னா, சண்டைக்கு வரான். எதுக்கு சண்டை போடுறான்னா, நாட்டை பிடிக்க வரான். எதுக்கு நாட்டை பிடிக்கிறான்? அதை ஆட்சி பண்ணி செய்ய போறானாமா. செய்யட்டுமே, ரொம்ப நல்லதா போச்சுன்னா. ஐயோ, என்ன சாமி இப்படி சொல்ற? வந்துட்டாரு அவரும். இவர் ஒன்றும் செய்யல. கூப்பிட்டாங்க, நீங்க போய் சொல்லுங்கன்னு. அவர் நேரா, என்னடா சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறேன், எரித்து வரவே மாட்டேங்கிறாங்க யாருன்னு, அவர் நேரம் அரண்மனைக்கே வந்துட்டான். அந்த ராஜா கீழே இறங்கி, சண்டைக்கு வந்திருக்கேன்னா. எதுக்கு சண்டை போடுறேன்? நான் என்ன செஞ்சேன்? நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், நீ பாட்டுக்கு இருக்க. இந்த நாட்டெல்லாம் பிடிக்க போறேன். பிடிச்ச என்ன செய்ய போறேன்? ஆட்சி செய்ய போறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நீ சொன்னாலும் அதுக்கு இத்தனை பேரை கூட்டி வந்து அனாவசியமா கஷ்டப்படுத்துறேன். இந்த இது வேணுமா அவனுக்கு, நீ எடுத்துக்கோ அப்படின்னா. அவர் பார்த்தாரு, மேடா இந்த ராஜா வித்தியாசமா இருக்காருன்னு. பாரத்தான் குறைச்சிட்டு உன்னை நான் கொண்டு யாருன்னா அந்த சாமி. அவர் பார்த்தாரு, பக்குவமான ஆளா இருக்காரு அப்படின்னு. சாமி, கவலைப்படாதீங்க, நாட்டை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே ஆட்சி செய்யுங்க, என் சொத்து சேர்த்த கொஞ்சம் ரத்தினங்க அது இருக்கு, அதையும் கொடுக்குறேன், நீங்க வச்சுக்கணும்னு கொடுத்துட்டு போதியாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். போரே நடக்கல, ஆனா ஜெயிச்சுட்டாரு. மக்கள்லாம் பார்த்தாங்க. பின்ன ஒரு துறவியை கொண்டு வந்து வச்சா என்ன நடக்கும்?
அவர் யாரையும் திட்ட வேண்டியதில்லை, கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை, அடிக்க வேண்டியதில்லை. அவருடைய நடத்தையே என்ன பண்ணிடும், உண்மையை காட்டி கொடுத்துடும். இவனுக்கு ஆசை என்பதே இல்லை, இவனை போய் நம்ம இப்படி செய்ய வந்தோமே அப்படின்னு நினச்சி அவன் சில உண்மையை புரிஞ்சு கொண்டு போனான். இப்படித்தானே ஒரு ராஜாவை ஃபுல்லாக ஒரு புத்தர் மாற்றினாரு. அன்புதான் இன்ப உலகம், அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகா ஜோதி அப்படின்னார். அவர் அதே ரீங்காலமாக சொல்ல ஆரம்பித்தார். சண்டையே விட்டார், இனிமே சண்டையே வேண்டாம். பாருங்க, சாதுக்களுக்கு எது வேணுமோ அது. யானை மாலை போட்டு ஆட்சி செஞ்சிருவானா என்ன, அவன் குணப்பிரகாரம் அவன் இருப்பான், வம்பு பண்ணுவான். இதைத்தான் இங்க சொல்றாரு. போக்தாவா நினைக்கிறது இல்லை, கர்த்தாவாகவும் நினைக்கிறது இல்லை. இதனால் அவ்வுயிர் இறைலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் போய் வருவதுமாய் உள்ளது. இவன் எப்போ நான் செய்கிறேன்னு நினைக்கிறானோ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். அனுபவம் முடிஞ்சதும் மேலே போறான், தீங்கு பிறகு இருக்கான், வந்துடுறான். இகலோக பரலோக காமி, விவகாரிக சம்சாரி. விவகாரத்தில் இருக்கக்கூடிய சம்சாரி. இவன் போவான் வருவான், எத்தனை பிறகுனாலும் இருப்பான். எப்போ ஒருத்தன் நான் கர்த்தா இல்லை என்று நினைக்கிறானோ அது வரைக்கும் இந்த சம்சாரம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விடுதலை என்னும் மோட்சத்தை தேடி அலைவதும் இதுதான். இது மாற்றிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கு. அதனால என்ன நினைக்குது, இது என்ன விடுதலை அடையணும்டா அப்படின்னு நினைக்குது. இதுக்கு பேரு சிதாபாசன். இப்ப நம்ம பார்த்தது சிதாபாசனை. பாரமாத்திக ஜீவனை இன்னும் பார்க்கல. அப்பதான் விவகாரிக ஜீவனா இருக்கக்கூடிய அந்த பிராதிபாசிக ஜீவன் கனவுல இருக்கக்கூடியது அடுத்த வாரம் பார்க்க போறோம். இதுவரையும் நிறுத்திக்கொள்ளலாம். இந்த சுலோகத்தில் இருக்கக்கூடிய 3 ஜீவனா குறித்து வச்சுக்கோங்க. அதனுடைய விளக்கம் தான் நம்ம பின்னால பார்க்க போறோம். சரியா? ஸ்லோகம் சொல்லுங்க. ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.